தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சார போர் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் திருமாவளவனை 2-3 நாளா பார்க்கிறேன். வலதுசாரி உள்ள வந்துடக்கூடாதுன்னு, சாரி வலதுசாரி வரதான் செய்யும், அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, ஈரோடு நம்ம கரூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சமைத்த உணவை பரிமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க கவனம் செலுத்துங்க. அதனால இன்னைக்கு ஒரு சமூக நீதியை பாதுகாத்து கொண்டிருப்பது வலதுசாரிகள் தான். இன்றைய காலகட்டத்தில் மிக வருத்தமான ஒன்று என்ன என்றால், ரயில் டிக்கெட் ஏத்துனாங்க 10 ரூபா, யாருக்கும் மன கஷ்டப்படாம 500 கிலோமீட்டர் தாண்டினா. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாங்க பிளைட்ல வந்தோம். ஒரு தம்பி சொன்னாரு, பிளைட் சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டாரு. 7000 ரூபான்னு. நான் ஆம்னி பஸ்ல வர்றதுக்கு 8000 ரூபா ஆகுதுக்கா அப்படின்னாரு. அப்போ பஸ்ஸோட பிளைட்டோட பஸ் அதிகமா விலையேற்றத்தோட ஓடிக்கொண்டு இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும். 3 மடங்கு ஏறி இருக்கு ஆம்னி பஸ்ஸோட விலை. புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வர்றவங்க 3 மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க. எல்லாற்றையோட மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது, தமிழை பற்றி மட்டுமே இந்த ஆண்டோட இறுதி நிறைவான மன் கி பாத்ல தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார். நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம நேற்று சௌராஷ்டிரா மாநாடுல நான் பேசினேன். அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்துல மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான். தமிழை திண்டாட வைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வுல பாத்தீங்கன்னா தமிழ்ல 80,000 பேர் தமிழ்ல குறைவு மார்க் வாங்குறாங்க. 50,000 +2 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதவே வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. 2 பிரிவா நடந்திருக்குது. காலையில ஒன்று, மாலையில ஒன்று. மாலையில 50 மார்க்குக்கான அந்த தேர்வுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க். அப்போ இது 2 விஷயம். ஒன்னு திராவிட முன்னேற்ற கழக சாதனையை நீங்க கேள்வித்தாள்ல வைக்கிறீங்க. இன்னொன்று அதை சரியா எழுதுனா உங்களுக்கு 50 மார்க் போட்டுருவீங்க. இன்னொன்னு சரியா எழுதுறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தானான்னு பேப்பரை கரெக்ட் பண்ணும் போதே தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வி. இது எந்த அளவிற்கு பாராபட்சமானது, வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதனால இன்னைக்கு திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. சும்மா இத மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்காக கேள்வித்தாள்ல வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதனால இன்னைக்கு அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கங்க போய் மாநாடு நடத்தினா அதனால ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட முடியாது என்பது எனது கருத்து.